ஹாபிஸ் கார்பஸ்ன்னு எடுத்து பார்த்தோம்னா ஆட்கொணர்வு நீதி பேராணை ஆட்கொணர்வு மனுன்னு எடுத்து தான் வந்து ஹாபிஸ் கார்பஸ்ன்னு வந்து சொல்கிறோம். அதாவது ஒருத்தவங்களை இட்டுட்டு போயிட்டு ஜெயிலில் வைக்கிறாங்க போலீஸுன்னுக்குள்ளே. அவங்க மேலே எந்த ஒரு கேஸும் போடாமல் ஜெயிலில் சும்மா வைக்கக்கூடாது. அப்படி வச்சுருந்தாங்கனாக்கா அதை அவங்கள இட்டுட்டு போய் ஜட்ஜ்கிட்ட நிற்க வைக்கணும். அப்படி நிற்க வைக்காமல் அவங்களே ஏதோ கேஸ் போட்டு அவங்களே ஏதோ வச்சுருக்காங்க, ஸ்டேஷன்லேயே வச்சுருக்காங்கனாக்கா அது வந்து ஹாபிஸ் கார்பஸ் சொல்கிறோம். ஆட்கொணர்வு மனுன்னுட்டு சொல்லுவோம். அவங்க மேலே எந்த ஒரு இதுவும் இல்லாமல், அவங்க எந்த குற்றமும் செய்யாமல் அவங்கள வச்சுருக்காங்கன்னா அதுதான் வந்து ஹாபிஸ் கார்பஸ்ன்னுட்டு சொல்கிறோம். அது மூலயமா அவங்கள வந்து வெளில கொண்டு வரதுக்கு இந்த ஹாபிஸ் கார்பஸ்ன்னு எடுத்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, the writ is habit corpus is issues to determine the authority or ordering the detain the producer detained person in issues in court. Also within the cases in the deterioration next detention is found of illegal be illegal the court issues in order to the set in the person free. அதாவது எந்த ஒரு குற்றமும் இல்லாமல் அவங்க செய்யாமல் அவங்கள வந்து தேவையில்லாமல் அவங்கள ஜெயிலில் போடுறாங்கன்னுக்குள்ளே இந்த ஹாபிஸ் கார்பஸ் மூலயமா நம்ம மனு தாக்கல் பண்ணி அவங்கள வெளியில் கொண்டு வரலாம். ஓகேவா, அந்த பர்சன். நெக்ஸ்ட்டு மேண்டமஸ்னால் கட்டளைன்னுட்டு சொல்லுவோம். அதில் வந்து பார்த்தோன்னா இந்த ரிட்டில் வந்து பார்த்தோன்னா ஹாபிஸ் கார்பஸ், மேண்டமஸ், ப்ரோஹிபிஷன். நெக்ஸ்ட்டு குவா வாரண்டோ, சிட்டரியஸ்ன்னுட்டு இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஜுடிஸ்டிகேஷன்னுட்டு சொல்லுவோம். மேண்டமஸ் பார்த்தோன்னா மேண்டமஸ் ரிட்டன் மேண்டமஸ் இஸ் இஷ்யூ இன் த சபார்டினேட் கோர்ட்னா கீழ் நீதிமன்றம்னுட்டு சொல்லுவோம். அதாவது சில சின்ன சின்ன கோர்ட்டு, அதாவது டிஸ்ட்ரிக்ஸ் லெவல்லாம் இருக்கக்கூடியதெல்லாம் வந்து பார்த்தோன்னாக்கா இந்த சபார்டினேட் கோர்ட்டுன்னுட்டு சொல்கிறோம். ஆஸ் அஃபெக்டட் இந்த கவர்மெண்ட் ஆர் corporation and other institution is commanding the person is certain act as duties. அதாவது அவங்களுடைய கவர்மெண்ட் டியூட்டிஸாக இருக்கலாம், கார்ப்பரேஷன் டியூட்டிஸாக இருக்கலாம், நெக்ஸ்ட்டு சபார்டினேட் கோர்ட்டு, இந்த இடத்துலலாம் வந்து அவங்களோட வேலையை செய்ய விடாமல் தடுக்கிறாங்கனாக்கா அது வந்து மேண்டமஸ் சொல்லுவாங்க. அது வந்து ரிட் ஜுடிஸ்டிகேஷன். அவங்கள செய்ய விடாமல் தடுக்கிறாங்கனாக்கா அந்த இடத்துல வந்து இந்த ரிட் ஜுடிஸ்டிகேஷன் எடுத்து யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இதுதான் வந்து மேண்டமஸ்ன்னுட்டு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ரோஹிபிஷன் எடுத்து த ரிட்டன் ப்ரோஹிபிஷன் இஸ் ப்ரோஹிபிஷன்னா தடை. ஓகேவா, ஏதோ எந்த ஒரு இதையும் செய்ய விடாமல் தடுக்கிறாங்கனாக்கா அதான் வந்து ப்ரோஹிபிஷன். த ரிட் ப்ரோஹிபிஷன் இஸ் அ இஷ்யூ இன் த ஹையஸ்ட் court is a lowest court is prohibited in the from taken in the cases become the fall in outside of a jurisdiction is lowest court. There is a high court is transmitted in this கேஸ் டு இட். ஏதோ ஒரு கேஸ் இருக்குது, அந்த கேஸை வந்து லோ கோர்ட், அதாவது லோவர் கோர்ட் வந்து நடத்தக்கூடாது, ஹை கோர்ட் தான் நடத்தணும்னுட்டு சொல்கிறாங்கன்னா அது வந்து ப்ரோஹிபிட்டட்னுட்டு சொல்கிறோம். ஓகேவா, அந்த கேஸஸ் வந்து இவங்க மட்டும்தான் வாதாடணும், அதாவது ஹை கோர்ட் மட்டும்தான் வாதாட முடியும். அவங்களுக்கு உண்டான கேஸஸை வந்து லோவர் கோர்ட்டுக்கு போகுதுனாக்கா அது ப்ரோஹிபிட்டட்னுட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு குவா வாரண்டோன்னு சொல்கிறோம். குவா வாரண்டோன்னு பார்த்தோன்னாக்கா த ரிட் ஆஃப் அ குவா வாரண்டோ இஸ் இஷ்யூட் இன் த அகெயின்ஸ்ட் பர்சன் இஸ் அ கிளைம் ஆர் பப்ளிக் ஆஃபீஸ். அதாவது அவங்கள ஒரு வேலை செய்கிறாங்கனாக்கா கவர்மெண்ட்டில் வேலை செய்கிற ஒரு பர்சனாக இருக்கலாம், அவங்களோட வேலையை கரெக்டாக செய்ய விடாமல் தடுக்கிறாங்கன்னா அதுதான் வந்து குவா வாரண்டோன்னுட்டு சொல்கிறோம். தேர் இஸ் அ ரிட் கோர்ட் என்கொயரி இன் வாட் அத்தாரிட்டி இஸ் பர்சன் இஸ் சப்போர்ட்டிங் த ஹர் கிளைம். அதாவது அந்த பர்சன் வந்து கிளைம் பண்ணலாம், என்னை வந்து வேலை செய்ய விடாமல் தடுக்கிறாங்கன்னுட்டு சொல்லக்குள்ள அந்த கவர்மெண்ட்டு இல்லைனாக்கா வேறு ஏதோ இன்ஸ்டிடியூஷனில் வேலை செய்கிறாங்கன்னா அவங்கள வந்து வேலை செய்ய விடாமல் தடுக்கிறாங்கன்னா அதுதான் வந்து குவா வாரண்ட்டோ சொல்கிறாங்க. அவங்க வந்து கோர்ட்டில் அப்பீல் பண்ணலாம், இதுதான் வந்து கிளைம் பண்ண முடியும். இதுதான் வந்து குவா வாரண்ட்டோன்ட்டு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு
சிட்டரியர்ன்ட்டு சொல்கிறோம். ரிட்டன் சிட்டரியஸ் இஸ் issued in the lowest court is directing the record and cases be sent to the review together within the all supervising files, evidence and document usually within the intention as overloading in the jurisdiction judgment and lowest court. It is one of the mechanism by the which is found fundamental rights to the citizen are upheld. அதாவது சிட்டரியன்ட்டு சொல்கிறோம் லோவஸ்ட் கோர்ட்டு, அதாவது லோவஸ்ட் கோர்ட்டில் இருக்கக்கூடிய ரெக்கார்ட் கேசஸ்ஸு, ஃபைல்ஸு, எவிடன்ஸு, டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னாக்கா, அதாவது ஒரு கோர்ட்லேருந்து அப்பீல் பண்ணுறாங்கன்னுக்குள்ளே அந்த கோர்ட்டில் இருக்கக்கூடிய லோவர் கோர்ட்டில் ஒரு கேசஸ் வந்து வாதாடி இருக்காங்க. அந்த கேசஸ் வந்து கரெக்டான தீர்ப்பு கிடைக்கலனாக்கா ஹைகோர்ட்டில் அப்பீல் பண்ணுறாங்க. அந்த ஹைகோர்ட்டில் அப்பீல் பண்ணக்குள்ள இந்த லோவஸ்ட் கோர்ட்டில் இருந்த ரெக்கார்ட்ஸ், அதாவது அவங்களுடைய கேசஸ் ஃபைல்ஸு, எவிடன்ஸு, டாக்குமெண்ட்ஸு இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு ஹைகோர்ட்டில் சப்மிட் பண்ணணும். ஹைகோர்ட்டில் சப்மிட் பண்ணாக்கா அவங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பிரகாரம் அந்த சிட்டிசனுக்கு என்னென்ன எந்த ஒரு இதையும் அவங்களுக்கு வாதாடி கொடுப்பாங்க அவங்க, ஓகேவா? அந்த கேசஸ்க்கு ஃபுல்ஃபில் பண்ணி அனுப்புவாங்க. அதுதான் வந்து சிட்டரியஸ்ன்னுட்டு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு சூப்பர்வைசரி ஜுடிஸ்டிகேஷன்னுட்டு பார்க்க போகிறோம். அதாவது ரிட் ஜுடிஸ்டிகேஷனில் தான் இந்த ஹாபிஸ் கார்பஸு, மேண்டமஸ், ப்ரோஹிபிஷன், ஓகே. நெக்ஸ்ட்டு வாரண்டோ, செட்டேரியஸ் இதெல்லாம் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து சூப்பர்வைசரி ஜுடிஸ்டிகேஷன் பார்க்க போகிறோம். சூப்பர்வைசரினாக்கா ஹைகோர்ட்டு கீழே என்னென்ன வந்து எப்படி வந்து சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க ஹைகோர்ட்டு என்னத்தை பார்க்க போகிறோம். ஹைகோர்ட் இஸ் அ பவர் ஆஃப் அ சூப்பரிண்டென்டன்ட் பார்த்தோன்னாக்கா ஹைகோர்ட் தான் சூப்பரிண்டாக இருப்பாங்க. அதாவது சபார்டினேட் கோர்ட்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் அதுக்கு கீழே டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் வந்து சூப்பரிண்டாக இருக்கிறது ஹைகோர்ட்டு தான் வந்து சூப்பரிண்டாக இருப்பாங்க. அவங்க வந்து மேற்பார்வையிடுவாங்க அவங்க அந்த கோர்ட்டில் என்னெல்லாம் நடக்குதுன்னுட்டு, ஓகேவா? அண்ட் ட்ரிபுனல்ஸ் ஆஃப் அ ஃபண்டமெண்டல் இன் த டெரிட்டரி ஜுடிஸ்டிகேஷன். ஒவ்வொரு டெரிட்டரி, அதாவது 7 டெரிட்டரி இருக்கு இல்லையா, அது அங்கே இருக்கக்கூடிய கோர்ட்லேயும் வந்து என்ன நடக்குதுன்னுட்டு பார்ப்பாங்க. எக்ஸ்பெக்ட் இந்த மிலிட்ரி கோர்ட் இஸ் அ ட்ரிபுனல்ஸ், அதாவது அந்த மிலிட்ரி கோர்ட்டுக்கு மட்டும் வந்து எந்த கேஸையும் வந்து எடுக்க மாட்டாங்க. அவங்களுக்குன்னு வந்து கோர்ட் இருக்குது, ஓகேவா? அந்த கோர்ட்டை தவிர மற்ற எல்லா கோர்ட்டையும் வந்து சூப்பர்வைஸ் பண்ணாட்டு பார்த்தோன்னா இந்த ஹை கோர்ட் வந்து சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க. அது வந்து சூப்பரண்டாக இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு கால்ட் ஆஸ் அ ரிட்டர்ன்ஸ் ஃப்ரம் தெம், அதாவது லோவஸ்ட் கோர்ட்டு ஜுடிஸ்டிகேஷன் ரிட்டர்ன், இதெல்லாம் வந்து ரிட்யூரிஸ் அதெல்லாம் வந்து மேற்பார்வை எடுத்து பார்த்தோன்னா ஹைகோர்ட்டு தான் வந்து லோவஸ்ட் கோர்ட்டை பார்த்துப்பாங்க. நெக்ஸ்ட்டு மேக்கிங் த இஷ்யூஸ் ஜென்ரல் ரூல்ஸு ப்ரிஸ்கிரைப்ட் ஃப்ரம் த ரெகுலேஷன்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் அண்டு ப்ராசஸிங் தெம், அதாவது அந்த கோர்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஜென்ரல் ரூல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோன்னாக்கா ரெகுலேட்டிங் த ப்ராக்டிசஸ் ஃப்ரம் தி ப்ரெசீட் பண்ணிட்டோம் பார்த்தோன்னாக்கா இவங்க இந்த சுப்ரீமசி ஜுடிஷரி, அதாவது ஹைகோர்ட்டை வந்து சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு prescribe of which book entire under the account to be kept by them. அவங்க வந்து புக்ஸு ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்துப்பாங்க, ஓகேவா? அக்கௌண்ட்ஸ்லாம் வந்து பார்த்துப்பாங்க. நெக்ஸ்ட்டு செட்டில்மெண்ட் ஃபீ பேமெண்ட்டு ஆஃப் ஷெரீஃப் அவங்கள்ட்ட எல்லாம் இருக்கக்கூடிய அந்த கிளர்க்கு ஆஃபீஸு அண்டு லீகல் ப்ராக்டிஷனர்ஸ் ஆஃப் தேம், அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஃபீஸ்லாம் வந்து கலெக்ட் பண்ணுறதுலாம் கரெக்டாக இருக்குதா அப்படின்றத செக் பண்ணுறதும் பார்த்தோன்னா இந்த ஹைகோர்ட்டோடைய சூப்பரிண்டென்டோட அவங்களுடைய வேலை தான், ஓகேவா? நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல் ஓவர் த சபார்டினேட் கோர்ட்டை வந்து எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க அதுதான் வந்து பார்க்க போகிறோம். ஹைகோர்ட் இஸ் ஹேட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல் இந்த அதர் பவர் ஓவர் தேம். ஹைகோர்ட் வந்து தான் வந்து இந்த சபார்டினேட் கோர்ட்டெல்லாம் வந்து பார்த்துப்பாங்க. அதாவது சபார்டினேட்னாக்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் இருக்கக்கூடிய லோவர் கோர்ட்டை தான் வந்து பார்த்தோன்னா சபார்டினேட் கோர்ட்டுன்னு சொல்கிறோம். த கன்சால்டேட் பை தி கவர்னர் இஸ் அ மேட்டர் இஸ் அப்பாயிண்டட் இன் த
appointment, posting, next promotions or the district judges and appointed by the person ஜுடிஷியல் சர்வீசஸ் இந்த ஸ்டேட்டு. அதாவது ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு போஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை அப்பாயின்மெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை ப்ரமோஷன்ஸோ அது இருக்கலாம். இதெல்லாம் வந்து இந்த யார்கிட்ட வந்து ஒரு ஒப்பீனியன் கேட்பாங்கன்னா அந்த சபார்டினேட் கோர்ட்டில் இருக்கக்கூடியவங்கள்ட்ட தான் வந்து கவர்னர் வந்து ஒப்பீனியன் கேட்டு அவங்கள அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? இதெல்லாம் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நடக்கிறது. இட் டீல்ஸ் வித் த மேட்டர்ஸ் த posting, promotions, general level of a transmission, disciplines and a member of a judicial several states. அதாவது செவரல் ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய எல்லா அப்பாயின்மெண்ட்ஸையும் வந்து இந்த சபார்டினேட் கோர்ட் கீழே தான் வந்து வரும். அவங்க தான் வந்து யாரை அப்பாயிண்ட் பண்ணலாம், யாரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், நெக்ஸ்ட்டு ப்ரமோட் பண்ணலாம், அந்த போஸ்டிங்லாம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அதெல்லாம் வந்து சொல்கிறது இந்த சபார்டினேட் கோர்ட் தான் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இட் கேன் பி withdrawn in the cases pending. Subordinate court is involving the substantial questions of a law of required interpretation of a constitution. கான்ஸ்டியூஷனில் எந்த பெண்டிங் கேஸும் இருக்கக்கூடாது. அதாவது பெண்டிங் கேஸ் இருக்குதுனாக்கா பெண்டிங் கேஸ்லாம் வந்து இந்த சபார்டினேட் கோர்ட் வந்து அதை வந்து பண்ணிடணும். அவங்க வந்து எல்லாத்தையும் வழக்கெல்லாம் வாதாடி முடிக்கணும்னுட்டு சொல்கிறாங்க. இட் கேன் பி என்டையர் டெபாசிட்டட் இன் கேசஸ் இட் செல்ஃப் டிட்டர்மைன் தி கொஷின்ஸ் ஆஃப் அ லா அண்ட் ரிட்டர்ன்ஸ் டு கேஸ் இஸ் சபார்டினேட் கோர்ட் இஸ் அ ஜட்ஜ்மெண்ட். அது அந்த சின்ன கேஸெல்லாம் வந்து பார்த்தோன்னாக்கா சபார்டினேட் கோர்ட்லேயே வந்து சால்வ் பண்ணிடணும். அவங்க வந்து எந்த கேஸையும் வந்து விடக்கூடாது, அவங்களாம் சால்வ் பண்ணிடணும். அதாவது சபார்டினேட் கோர்ட்டில்னுட்டு சொல்கிறாங்க. லா அண்ட் ஆர்டரை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும்னுட்டு சொல்கிறாங்க. இட் லா பெண்டிங் ஆன் த சபார்டினேட் கோர்ட் இஸ் functioning within the territory jurisdiction and same sense of a law declared by the Supreme Court is binding on all court in India. எந்த ஒரு சுப்ரீம் கோர்ட்டுக்கு அதாவது பெண்டிங் கேஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதுனா மட்டும்தான் சுப்ரீம் கோர்ட் வந்து தலையிடுவாங்க. அவங்க வந்து ஏன் பெண்டிங் இருக்குதுன்னு கேட்டு அவங்க வந்து சால்வ் பண்ணுவாங்க அந்த கேசஸ்லாம். ஓகே, நெக்ஸ்ட்டு கோர்ட் ஆஃப் ரெக்கார்டுன்னு ரொம்ப இம்பார்ட்டன்ட். கோர்ட் ஆஃப் ரெக்கார்டுன்னு பார்த்தோம்னா பிரிண்டட் டாக்குமெண்ட்டாக தான் இருக்கும். அதுதான் வந்து கோர்ட் ஆஃப் ரெக்கார்டுன்னு சொல்கிறோம். ஆல் டிசிஷன் இஸ் decrees and issues of a high court are printed or kept in the recorder for the further reference by the court as well as by the lawyers such as a need to arise. There is also act as a court of record. அதாவது அங்கே இருக்கக்கூடிய கோர்ட் ஆஃப் ரெக்கார்டுன்னு எடுத்து பார்த்தோம்னாக்கா பிரிண்டட் டாக்குமெண்ட்டாக இருக்கும். அவங்க வந்து ரெக்கார்டாக வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க கோர்ட்டில். அந்த ரெக்கார்ட்ஸ்லாம் வந்து பார்த்தோம்னாக்கா லாயர்ஸ்க்கு யூஸ் ஆகும். அதாவது இதுக்கு முன்னாடி வந்து தீர்ப்பு கொடுத்துருப்பாங்க. அந்த தீர்ப்பு வந்து ரிட்டன்டு டாக்குமெண்ட்டாக தான் இருக்கும். அந்த ரிட்டன் டாக்குமெண்ட் வந்து சில லாயருக்கு தேவைப்படுதுனாக்கா அவங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த நீட்ஸை அரைஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தோன்னாக்கா இதுதான் வந்து கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ன்னுட்டு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பவர்ஸ் ஆஃப் ஜுடிஷியல் ரெக்கார்ட்ஸ்ன்னு எடுத்து பார்த்தோன்னாக்கா இந்த ஜுடிஷியல் review is a power of a high court is examine the constitutionary and legislative enhancement is extensive order to both central and state government. அது வந்து ஜுடிஷியல் ரிவ்யூன்னு எடுத்து பார்த்தோன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் ரெண்டுத்துக்குமே வந்து ஜுடிஷியல் ரிவ்யூன்னு எடுத்து இருக்குது. ஓகேவா? அது வந்து பார்த்தோன்னா there is a paribus judicial review nowhere been used in the constitutional as provision of article 226 and 226 and 227 explanatory and confirm in the power of a judicial review in the high court. இது வந்து எந்த ஆர்டிக்கல் பிரகாரம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா 226 and 227 கான்ஸ்டியூஷன் ஆர்டிக்கல் பிரகாரம் தான் வந்து பார்த்தோன்னாக்கா இந்த பவர் ஆஃப் ஜுடிஷியல் ரிவ்யூன்னு எடுத்து ஹை கோர்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு 42 அமெண்ட்மெண்ட்டுன்னு பார்த்தோன்னா மாற்றப்பட்ட சட்டம், அதான் வந்து அமெண்ட்மெண்ட் சொல்கிறோம். 42வது தடவையாக மாற்றினப்ப ஆக்ட் 1947
ஜட்ஜஸ் ரிவ்யூ பவர் ஆஃப் அ ஹை கோர்ட். அது வந்து பவர் யார் கையில் இருக்குதுன்னு பார்த்தோன்னாக்கா ஜட்ஜஸ் ரிவ்யூ பவர் வந்து ஹை கோர்ட்டுக்கு மட்டும்தான் இருக்குதுன்னுட்டு சொல்லியிருக்காங்க இந்த 42 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 பிரகாரம். நெக்ஸ்ட்டு இட் டெபியூட்டர் அந்த ஹை கோர்ட் இஸ் ஃப்ரம் considering the constitutional validity any central laws. அதே மாதிரி அந்த சட்டத்தை மாற்றக்குள்ள பார்த்தோன்னாக்கா 43rd amendment. However, the 43rd amendment is Act 1977 restored in the ஒரிஜினல் பொசிஷன். அதுக்கு முன்னாடி சென்ட்ரல் கவர்மெண்ட்லையும் ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ என்னது பார்த்ததும் ஜுடிஷியல் ரிவ்யூ என்னது இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னாக்கா ஹைகோர்ட் மட்டும்தான் இருந்தது பார்த்தோம். இப்போ வந்து பார்த்தோன்னாக்கா 43rd அமெண்ட்மெண்ட்டு 1977 மாற்றினதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஒரிஜினல் பொசிஷனுக்கே வந்துடுச்சுன்னுட்டு சொல்கிறாங்க இந்த ஜுடிஷியல் பவர் ரிவ்யூ என்னது. ஓகே, தேங்க்யூ.